வணக்கம். நவமூலத்தில் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிஷர் தான் இப்போ பரவலாக எல்லாத்தையும் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி ஃபிஷரை பற்றி தான் நிறைய பேர் எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க ஃபோனில். பார்த்தீங்கன்னா ஃபிஷருக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு மருந்து ஒன்று நான் சொல்கிறேன். வேப்ப மரத்து பட்டை, அதாவது புதிய பட்டை, அதாவது பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்து பட்டையை வெட்டினோடனே மேலே ஒரு கருப்பாக ஒரு புரணி இருக்கும். அந்த புரணி பட்டைகள்லாம் காஞ்ச பட்டைகள்லாம் நீக்கிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சளாக 2 விதமான உள்நார் பட்டைகள் இருக்கும். அதில் குறிப்பாக சிவப்பு நிறமான பட்டை நல்ல மருத்துவ பயனுடையது. குடும்பமான வரைக்கும் அந்த சிவப்பு பட்டைகளாக உள்பட்டைகளை அதிகமாக சேகரித்து வச்சுக்கோங்க. இது காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப அதாவது ஒரு வாரத்துக்குள்ள தேவையானதை பறித்து வச்சுக்கோங்க, சேகரித்து வச்சுக்கோங்க. வாரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வியாதி குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து கஷாயத்தை நீங்கள் குறைச்சி சாப்பிட போகிறீங்க. அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே சேகரித்து வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். பச்சையாக உபயோகப்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப காய விட்டுறாதீங்க, பார்த்துங்க. குடும்பமான வரைக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த சிவப்பு பட்டையை பொடியாக நறுக்கி ஒரு மண் உரலில், அதாவது இரும்பு படாமல் ஒரு அம்மி இருந்தால் நசுக்கிக்கலாம். மிக்சிலலாம் அரைக்க வராதுங்க, சிக்கிக்கும். ஒரு கல்லில் நல்லா நசுக்கிக்குங்க. நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருங்க. 1/2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 கிராம் ஓமம், நாட்டு மருந்து கடையில் விற்கக்கூடிய ஓமத்தை நல்லா நசுக்கி ஒரு 20 கிராம் அளவுக்கு ஒரு பொடி பண்ணி அதில் போட்டுருங்க அந்த தண்ணியில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கு, ஒரு சின்ன ஒரு துண்டு போதும். சுக்குக்கு பதிலாக இஞ்சி சேர்த்துறாதீங்க. ஏன்னா இஞ்சி வந்து ஃபிஷர் நோயில் வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடும், எரிச்சலை கிளப்பி விட்டுரும். அதனால் ஒரு சின்ன துண்டு சுக்கு போதுமானது. சுக்கை தவிர இஞ்சி சேர்த்துறாதீங்க. சுக்கியும் நல்லா நசுக்கி இந்த தண்ணியில் போட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குங்க. இல்லைன்னா மறுநாள் காலம்பரை சாப்பிட்றதா இருந்ததுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. காலம்பரை எழுந்துச்சி அடுப்பில் இந்த பாத்திரத்தை ஏற்றி இந்த 1/2 லிட்டர் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200 ml, அதாவது ஒரு 1/4 லிட்டர் நெருக்கி வர அளவுக்கு பதமாக, ரொம்ப அதிகமாக தீ வைக்காதீங்க, சின்ன ஸ்லிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி வந்தோடனே ஒரு 1/4 லிட்டர் தண்ணி போதுமானது. அந்த பாத்திரத்தில் இறக்கி அப்பப்போ வடிகட்டிக்கிங்க. அப்பப்போ சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ வடிகட்டிக்கிட்டால் போதுமானது. ஏன்னா இந்த சரக்கெல்லாம் தண்ணியிலே ஊறிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டுங்க. நல்லா ஒரு சின்ன ஒரு நார்மல் டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணி போதுமானது. காலம்பரை வெறும் வயிற்றில் இந்த மாதிரி குடிச்சிருங்க. மதியானமும் சாப்பாட்டுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 12 மணிக்கு போல் ஒரு வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஒரு தடவை குடிச்சிருங்க. நைட்டு ஒரு 7 மணிக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. அதாவது இந்த கஷாயம் வந்து இந்த 1/4 லிட்டர் கஷாயத்தை டிவைட் பண்ணி ஒரு 4 வேளை ஒரு நாளைக்கு வர மாதிரி உபயோகப்படுத்தி குடிச்சிட வேண்டியதான் வெறும் வயிற்றில். சாதாரண ஃபிஷர் நோயில் நமக்கு வந்து குத்தல், வலி, எரிச்சல், அரிப்பு, மலச்சிக்கல் இருக்கலாம், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கலாம், அதாவது இது வந்து தனித்தனியாக இருக்கலாம், எல்லாம் கலந்த ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து பத்தியை மட்டும் காரம் சாப்பிட்றது, புலால் உணவு சாப்பிட்றது, மதுபானம், சிகரெட்டு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சில பேர் கோழிக்கறி ரொம்ப சாப்பிடுவாங்க. கோழிக்கறிலாம் இந்த நோய்க்கு ரொம்ப நல்லது கிடையாது. சில பேருக்கு பன்னிக்கறி நல்லதுன்னு சொல்லிட்டு பன்னிக்கறியை சாப்பிடுவாங்க. பன்னிக்கறியெல்லாம் சாப்பிடாதீங்க. பன்னிக்கறி சாப்பிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பன்னிக்கறியெல்லாம் தவிர்த்துருங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துங்க, காரம் இல்லாமல். பழச்சாறுகள்லாம் நிறையா சாப்பிடுங்க. வாழைப்பழம்லாம் சாப்பிடுங்க. மலச்சிக்கல் வராமல் பார்த்துங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். டீஹைட்ரேஷன் இல்லாத அளவுக்கு நிறையா தண்ணி குடிக்க கற்றுங்க. நிறையா நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. முள்ளங்கி, வாழைத்தண்டு, தண்டு கீரை, கீரை வகைகள் எல்லாமே சாப்பிட்லாம். பசலைக்கீரை சூப்பு நிறையா சாப்பிட்லாம். இப்படி தொடர்ந்து இந்த நோயில் நீக்கக்கூடியது, சேர்க்கக்கூடியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, இது மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த பத்தியம் தொடர்ந்து இந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வெடிப்புகளும் மூடிடும், ரத்த கசிவுலாம் நின்றுடுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான பிரயோகம். மேலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு மருந்து ஒன்று உங்களுக்கு, இதே ஃபிஷரில் இன்னொரு மருந்து, ஒரு எளிமையான மருந்து ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா கடுக்கா பிஞ்சு அப்படின்னு கேளுங்க. கடுக்கா வேறு, கடுக்கா பிஞ்சு வேறு, ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. கடுக்கா பிஞ்சுன்னு கேட்டு வாங்குங்க. இந்த கடுக்கா பிஞ்சுன்றது மரத்திலே பிஞ்சாக இருக்கும்போது பறிக்கக்கூடிய விஷயம் இல்லை. சில காய்கள் வந்து பெரிய காய்களாக வளராமல் கீழே விழுந்துருங்க. அதாவது ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போதே இது மரத்துலேருந்து கீழே விழுந்து
கிடக்கும். அதை சேகரித்து பிஞ்சு கடுக்கா அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் ஒரு வியாபார பொருளாக விற்றுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிஞ்சு கடுக்கா வாங்கிக்கங்க. அதுதான் இந்த இதில் வேலை செய்யும். கடுக்கா அவ்வளோதான் வேலை செய்யாத இதில். பிஞ்சு கடுக்கா வந்து ஒரு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு வாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வாங்க. அதை உடைச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஓடும் அது மேல் சதையும் ஒன்றா தான் ஒட்டி ரொம்ப எரிய தான் இருக்கும். கூடுமான வரைக்கும் உள்ளுக்குள்ளே கடினமான ஓடுகள் இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு மென்மையான மேல் புறணிகளை மட்டும் அதிகமாக சேகரித்து வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியிலையோ இல்லைன்னா ஒரு அலுமினிய சட்டியிலையோ ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயை விட்டு நல்லா பரவலாக சட்டி ஃபுல்லாக அப்படியே தடவிடுங்க. தடவிட்டு இந்த கடுக்கா பூவை போட்டு அந்த எண்ணெயோடு பெசற மாதிரி இளம் சூட்டில் பொன் வரவலாக அப்படியே வறுத்துருங்க. கருக விட்டுறாதீங்க. பொன் வரலாக வறுத்து கீழே இறக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக வந்து துணியில் தாங்க சலிக்கணும். சல்லடையில் சலித்தா குறப்பான தூளாக இருக்கும். பார்த்துங்க. மிக்சியில் அரைக்கலாம் பொடியாகும். ஆனால் மிக்சியை விட கல் உரலில் போட்டு இடித்து வஸ்திரகாயம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது துணியில் வச்சு சலிக்கிறது அப்படின்றது. துணியில் சலித்தா ஒரு மென்மையான பொடி கிடைக்கும். இல்லைன்னா சல்லடையில் சலித்து வச்சுக்கலாம். அப்படி சலித்த ஒரு பொடியை ஒரு தேவையான அளவுக்கு டப்பாவில் எடுத்து வச்சுங்க. இந்த பொடியை இதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு 4 வேளை, காலம்பரை, மதியானம், சாயந்தரம், ராத்திரி. இது வந்து சாப்பிடக்கூடியது வந்து மலச்சிக்கல் இருந்ததுன்னா நெய்க்கு பதிலாக இல்லை வெண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெயில் ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு குழப்பி உருட்டி ஒழுங்கிட வேண்டியதுங்க. மலச்சிக்கல் இல்லை அப்படின்னா சாதாரணமாக மோஷன் போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த பொடியை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பொடியை வெண்ணெயில் சாப்பிட்லாம், இல்லை நெய்யில் சாப்பிட்லாம். இல்லை ரெண்டும் இது 3ம் சாத்தியப்படாதவங்க சும்மா வாயில் விட்டு குளிக்காத மோர் கூட குடிக்கலாம். ஆனால் சாப்பிடக்கூடியது வெறும் வயிற்றில் தாங்க சாப்பிட்ணும். இப்படி தொடர்ந்து காலம்பரை, மதியானம், சாயங்காலம், இரவு இப்படி ஒரு 4 வேளையும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து சாப்பாடு சாப்பிடுங்க. பத்தியங்கள்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அது மாதிரி கடைப்பிடிச்சிக்கிட்டு இந்த கடுக்கா பிஞ்சை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா நெய் வெண்ணெயில் குழப்பி சாப்பிட்றத விட விளக்கெண்ணெய்க்கும் இதுக்கும் ரொம்ப ஒரு அபூர்வமான குணம் உண்டுங்க. விளக்கெண்ணெயில் குழப்பி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் வெளிப்புற மருந்து அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. வெளிப்பூச்சி மருந்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது வந்து இந்த மாதிரி ஃபிஷர்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷர் வந்து உள்ளுக்குள்ளே ஃபிஷராக இருக்கிறது ஒரு டைப்புங்க. பின்ன வெளியில் ஆனஸே வெடிக்கிறது ஒரு டைப் இருக்குது. ஆனஸே ரொம்ப ட்ரையாகி வெடிச்சதுன்னா நாட்டு மருந்து கடையில் மாசிக்கான்னு ஒரு காய் விற்குங்க. அது குழந்தைங்களோட உர மருந்தெல்லாம் சேரக்கூடிய ஒரு சரக்கு தான். ஒன்றும் ஆபத்து இல்லாத பொருள். அந்த பத்தியம் இல்லாமல் உள்ளுக்குள்ள கூட சாப்பிடக்கூடிய பொடிகள் கூட அதில் தயாரிப்பாங்க. ஒன்றும் விஷத்தன்மை இல்லாதது. அந்த மாசிக்காய் வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்படியே ஒரு நல்லா ஒரு உரக்கல்லையோ இல்லை ஒரு சிமெண்ட்டு தர நல்லா ஒரு சொரப்பான ஒரு கல்லுலேயோ சாதாரணமாக வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சந்தனம் போல் நல்லா உரைங்க. ரொம்ப அழுத்தி உரைச்சிங்கன்னா குறன்னு தூளாகிடும். அப்படி இல்லாமல் மென்மையாக உரைச்சிங்கன்னா ஒரு பசையாக ஒரு பேஸ்ட் ஒன்று கிடைக்கும், ஒரு சந்தனம் மாதிரி. அந்த பேஸ்ட்டை நைட்டு போய் நீங்கள் தேவையான அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் வலித்து எடுத்துக்கிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் நீங்கள் அந்த வெடிப்புகளில் தடவிக்கலாம். இது வந்து பகலில் ஓய்வாக இருக்கும்போது தடவிக்கலாம், ராத்திரி படுக்கும்போது கண்டிப்பாக தடவிக்கலாம். இந்த மாதிரி மாசிக்காய் வந்து தண்ணியில் உரைச்சி தடவுனா ரொம்ப சீக்கிரம் வந்துங்க அந்த வெளியில் இருக்க வெடிப்பெல்லாம் மூடிடும். இல்லை உங்களுக்கு ரொம்ப அதாவது எப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி அதோடு சேர்ந்து வெளிப்புறத்தோடும் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா இன்னொரு பிரயோகம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அதாவது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சரக்கு சேர்க்க போகிறோம். அது வந்து ஏற்கனவே பாலில் ஊறினதுனால ரொம்ப தண்ணி சத்து விட்டுரும். அதாவது பார்த்தீங்கன்னா கம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பு அரிசி, மளிகை கடையில் வைக்கக்கூடிய கம்பு தானியத்தை வாங்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலில் ஒரு 2 மணி நேரமே ஊற வச்சுருங்க. அந்த அந்த கம்பு அரிசியை போட்டு அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு தண்ணி நிதானமாக இந்த பாலில் ஊறிய கம்பு அரிசியும் அருகம்புல்லையும் பக்குவமாக அரைக்கணுங்க. அதாவது தண்ணி ரொம்ப விட்டுருச்சுன்னா கட்ட முடியாது. அதுக்காக தான் சொல்கிறோம். நிதானமாக இது 2யும் சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி நல்லா கெட்டியான உருண்டையாக உருட்டி ஒதுக்குப்புறமான இடத்துல போய் அந்த ஆனஸில் வச்சு நல்லா ஒரு இன்னர் வியர் மாதிரி ஒரு கோமணை மாதிரி கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா அந்த இடத்துல வச்சு அமுக்கி ஒரு துணியை வச்சு கட்டிக்கிட்டு ஒரு கணிச்சு படுத்துக்கலாம். இது மாதிரி
பகலில் ஓய்வு கிடைக்கும் போது செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ராத்திரி ஒரு தடவை செஞ்சுக்கங்க. இப்படி கம்பரிசியும் அருகம்புல்லையும் அரைச்சி கட்டினோம்னா ப்ளீடிங்கை உள்ளுக்குள்ள அதிகமான ப்ளீடிங் இருந்தால் கூட, இல்லைன்னா வெடிப்புகள்லேருந்து ப்ளீட் ஆனாலும், இது 2 விதமான ப்ளீடிங்கை நிறுத்தக்கூடிய இது பிரயோகத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க. இன்னொரு பிரயோகம் ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபிஷர்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷர் வந்து சில வெளிப்பூச்சி மருந்துகளுக்கு கட்டுப்படாமல் ரொம்ப தொல்லை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பார்த்தீங்கன்னா அத்தி மரத்து பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச பட்டை தான் இதுக்கு லாய்க்கு. அத்தி மரத்து பட்டை எடுத்துக்கலாம். இல்லைன்னா புளிய மரத்து மேல் புரணி பட்டையை எடுத்துக்கலாம். மேல் புரணின்னா பார்த்தீங்கன்னா அப்படி குச்சியாக சிராவாக இருக்கும். அந்த மேல் புரணிகளை நிறைய சேகரிச்சிங்க. பார்த்தீங்கன்னா கூலமும் குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதாங்க நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி மேல் புரணி புளியம்பட்டையை சேகரித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி உங்களுக்கு அத்திப்பட்டையும் சேகரித்து வெட்டி வச்சு காய போட்டு வெட்டி வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா, இது வந்து புகை போடுறதுங்க. புகை போடுறதுனா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. காற்றடிக்காத காற்றோட்டம் இல்லாத இடத்துல இதை செய்யணும். ஒரு கீழ்பாகம் ஓப்பனாக உள்ள ஒரு ஸ்டூலில் உட்காந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பானை அந்த மேலே வந்து ஓட்டை போட்டு கீழே ஒரு கல் வச்சு காற்று போகிற மாதிரி வச்சு அந்த புகை மேலே வர மாதிரி ஒரு செட் பண்ணி இந்த புகையை பிடிக்கலாம். ஏன்னா திறந்த வழியில் புகை பிடிச்சோம்னா புகை வந்து ஈவனாக கரெக்டாக ஆனஸ் நோக்கி வராது, பரவலாக போயிடும். அதனால் பார்த்துங்க, இப்படிலாம் செட் பண்ணி இந்த புகையை பிடிக்கிறதுனா பிடிக்கலாம். இது எப்படின்னா, ஒரு தேவையான அளவுக்கு கறி நறுப்பு பண்ணி ஒரு தரையில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த புளிய சராயை போட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்தோன்னா பற்றிக்காதுங்க. புகை தான் அதிகமாக வரும். அப்படி புகை வரும்போது அந்த புகை சேதாரமாகாமல் ஆனஸை நோக்கி பிடிச்சிக்கலாம், அந்த புகை படுற மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டூலில் உட்காந்து அது மாதிரி அந்த புகையை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேலே ஒரு பானையில் ஒரு ஓட்டை போட்டு அந்த புகை எரியும் போது அந்த மூடிட்டிங்கன்னா அந்த ஓட்டை வழியாக அந்த புகை ஷார்ப்பாக மேல் நோக்கி வரும். அப்படி வரும்போது இந்த புகையை வந்து ஃபிஷர் நோயில் கூட இந்த புகையை பிடிச்சதுன்னா எப்பேற்பட்ட வெடிப்பும் மூடிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கட்டி உடைச்சி வேதனை குத்தல் வலியோடலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி வேதனையில் கூட இந்த புளியம் புகையோ இல்லை அத்தி மரத்து பட்டையோட புகையோ பிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறி அந்த ஓட்டை கூட சீக்கிரம் அடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.